எடப்பாடி பழனிசாமி தன்னை முதன்மை சக்தியாக தன் மட்டுமே வந்து ஒரு வந்து பிரதானமாக தன்னை வந்து நிலைநிறுத்தணும்னு பார்த்தார், ஸ்டாண்ட் பண்ணணும்னு பார்த்தார். அது வினையாயிடுச்சு அவருக்கு. அவருக்கு மெல்ல மெல்ல கட்சியை சுருக்கிக்கிட்டே வந்தார். அது தப்பு தானே. நீங்கள் வந்து செங்கோட்டையனெல்லாம் நீங்கள் வந்து நீக்கிடக்கூடாது சார். செங்கோட்டையன்லாம் அவங்கெல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இது இருக்கணும். இப்போ நீங்கள் எல்லாரையும் ஒதுக்கிட்டா சரி கேட்டால் நமக்கு வந்து எங்கே போய் மாட்டிங்கன்னு கேட்டால் வேலுமணிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்க. வேலுமணி கரெக்டாக வந்து இவரை பிடிச்சிட்டாரு, சிவி சண்முகத்தை பிடிச்சாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்துப்போம். இப்போ நீங்கள் அடுத்தது என்ன செய்வீங்க? சிவி சண்முகத்தை நீக்கிறீங்க, அடுத்து வேலுமணி நீக்கிறீங்க, இப்படி நீக்கினே போவீங்களா? ஸோ இதுதான் தப்பு. இவர் நல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, அந்த அம்மா சசிகலா வந்தாங்கல்ல, அப்போவே வந்து யார் என்ன சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட சேர்ந்து அப்போது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும், கிரிப்பு இருந்திருக்கும். அப்போ வந்து ஓபிஎஸ் வெளியே போயிருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, ஒரு பெரிய கட்சியை வந்து இவ்வளோ பெரிய கட்சியை வந்து நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துட முடியும் நீங்கள் நினச்சிங்க. கைக்குள்ளே கொண்டு வரும்போது கேட்டால் கட்சி சுருங்கினா கூட பரவாயில்ல நீங்கள் நினைக்கிறீங்க. அது ரொம்ப ஆபத்து இல்லை. நான் உணர்ந்த வரைக்கும் நான் கேட்டேன்னா, கட்சி எப்படி ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம கையில் இருக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம கைக்குள்ளே இருக்கணும். கட்சி நம்ம கைக்குள்ளே இருக்கணும். அப்போ வெறும் கட்சியை வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நான் கேட்குறேன். எல்லாரும் விலைக்கு போகிறாங்கண்ணா. ஆனால் என்னை கேட்டால் இந்த தருணத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியோட இருக்கணும், கூட இருக்கணும். இந்த நேரத்தில் அந்த பிளவை பற்றி சிந்திக்கவே கூடாது. கடைசி ஒரு வாய்ப்பாக கூட வந்து வழங்கணும், இருக்கலாம். ஏன்னா இப்போ திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்கட்சியாக இருந்த திமுகவும் இன்றைக்கி வந்து, அதாவது ஆளுங்கட்சியாக இருந்த திமுக இன்றைக்கி வந்து எதிர்கட்சியாச்சு உங்களோட தான் உட்காடுறாங்க. அப்போ நாளைக்கு அங்கேருந்து கூட அணி மாறலாம், திமுகலேருந்து கூட அணி மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது.